Hi friends. So in the video நம்ம list data type சம்பந்தமா தான் நம்ம பார்க்க போறோம். So எப்படி for example x equal 10. So நம்ம இது ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். So y equal double quotationக்குள்ள ஒரு text நம்ம கொடுத்துட்டு நம்ம print functionல என்ன செய்ய போறோம்? இது ரெண்டையுமே செக் பண்ணி பார்க்க போறோம். So type ன்னு சொல்றது கொடுத்துட்டு நான் என்ன செய்றேன் x கொடுக்கும்போது x கொடுத்து ரன் பண்ணி பார்க்கேன். ஸோ இன்டிஜர் டேட்டா டைப் வருது. ஸோ அதே மாதிரி அதை காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்த நான் ஒய்யை நான் கொடுக்கும்போது எனக்கு எஸ்டிஆர் அதாவது ஸ்ட்ரிங் டேட்டா டைப் ரெண்டாவது எனக்கு டிஸ்பிளே பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே சிங்கிள் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறதுக்குரிய ஒரு டேட்டா டைப். ஸோ இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட டேட்டாஸை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோமா இருந்தால் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் இங்கே என்ன செய்கிறேன் நேம் இல்லாட்டி நம்பர்ஸ் சரிங்களா நம்பர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டு ஓப்பன் க்ளோஸ் பாக்ஸ் ப்ராக்கெட் நான் நீங்கள் கொடுக்கேன். ஸோ இந்த பாக்ஸ் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு நான் என்ன செய்கிறேன் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 என்று சொல்லி நான் இங்கே ஒன்றுக்கு மேற்பட்ட டேட்டாஸை வந்துட்டு கொடுத்துருவேன். ஸோ இது எல்லாமே எதுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும்னா இந்த நம்பர்ஸ்ன்னு சொல்கிற இந்த சிங்கிள் வேர்டுக்குள்ளே தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நான் செக் பண்ணி பார்க்கணும் இது என்ன டேட்டா டைப்பில் இருக்குன்னு சொல்லி பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம யூஸ்வலாக செக் பண்ணுற அதே டைப் ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம இந்த நம்பர்ஸை பாஸ் பண்ணி விடுறோம். பாருங்கள் இங்கே லிஸ்ட்டுங்கிற டேட்டா டைப் வந்துட்டு நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ லிஸ்ட்டுன்னு சொல்கிறது நமக்கு இப்போது தெளிவாக விளங்கியிருக்கும். ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட டேட்டாஸை ஸ்டோர் பண்ணலாம். அப்போ நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் சரிங்களா. ஸோ இதில் இருந்து நம்ம சிங்கிள் டேட்டாவை எப்படி ரிட்ரீவ் பண்ணுறது? இப்போ முதலாவது விஷயம் நம்ம என்ன செய்தோம்? ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட டேட்டாஸை வந்துட்டு நம்ம ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம். ஸோ அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அதுக்குள்ளே இருக்கிற எல்லா டேட்டாஸும் இப்போ நான் சும்மா நம்பர்ன்னு சொல்லி இதுக்குள்ளே நான் ப்ரிண்ட்டுக்குள்ளே நம்பர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். எனக்கு அப்படியே லிஸ்ட்டாக தான் நமக்கு ப்ரிண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ அதில் இருந்து எனக்கு குறிப்பிட்ட ஒரு டேட்டா வந்துட்டு நான் எடுத்து நான் இங்கே ப்ரிண்ட் பண்ண போகிறேன் என்று சொன்னால் நான் என்ன செய்யணும் அந்த இடத்த ஓப்பன் க்ளோஸ் பாக்ஸ் ப்ராக்கெட் பண்ணிவிட்டு நான் இங்கே 0ன்னு சொல்லி கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ எனக்கு 1 டிஸ்பிளே ஆகுது. ஏன் நான் இங்கே 0 கொடுக்கும்போது இங்கே 1 டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்த்தீங்களா இருந்தால் லிஸ்ட்டில் நாம் எந்த ஒரு டேட்டாவை நாம் எடுக்கிறதா இருந்தாலும் இண்டெக்ஸ் பொசிஷனை நம்ம கொடுக்கணும். இண்டெக்ஸ் பொசிஷன் என்று சொல்கிறது நம்மளோட டேட்டா எந்த கவுண்டில் இருக்கோ முதலாவது இருக்குன்னு சொன்னால் நம்ம 0 1 குறைவாக கொடுக்கணும். இப்போ நான் இந்த 7வது இருக்கிறது எடுக்கணும். எனக்கு 7ங்கிறது டிஸ்பிளே ஆகணும்னா நான் 6ங்கிறத கொடுக்கணும். கொடுத்தனாக இருந்தால் எனக்கு என்ன செய்யும் இங்கே 7 வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். அப்போ முதலாவது இண்டெக்ஸ் பொசிஷன் 0, ரெண்டாவது இண்டெக்ஸ் பொசிஷன் 1, 2, 3, 4, 5 அடுத்தது 6. ஸோ இந்த ஓர்டர்லாம் இருக்கும். இது நம்பராக இருந்தால் மட்டும்தான் எப்படியான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ உதாரணமாக நான் இப்போ நம்பருக்கு பதிலாக நேம்ஸ் என்று கொடுக்கேன். ஸோ இந்த இடத்த நேம் 1, நேம் 2, நேம் 3 என்று டெக்ஸ்டையும் நான் ஆட் பண்ணுறேன். நேம் 1 ஓகே காப்பி பண்ணுறேன் கமா நேம் 2 நேம் 3 என்று கொடுத்தா எனக்கு இப்போ நேம் 3 டிஸ்பிளே ஆகணுமா இருந்தால் இப்போ உங்களுக்கே விளங்கியிருக்கும் 0, 1, 2 அப்போ நான் நீங்கள் 2ங்கிறது கொடுக்கணும். ஸோ கொடுத்த நான் இருந்தால் எனக்கு என்ன செய்யும் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். எனக்கு ஸோ நம்பர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கு. நான் பழசை மாற்ற இல்லை. ஸோ நான் என்ன செய்கிறேன்னா நீங்கள் நேம்ஸ் என்ன சேஞ்ச் பண்ணி வரேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். எனக்கு நேம் 3 சொல்கிறது எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு சரிங்களா. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்களா இருந்தால் நாம் யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு டேட்டாஸை லிஸ்ட்டில் இருந்து எப்படி ரிட்ரீவ் பண்ணி எடுக்கிறதுங்கிறது தான் நம்ம இப்போ பார்த்துருந்தோம். சரி ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்களா இருந்தால் இது மட்டும்தான் அதில் இருக்கான்னு பார்த்தீங்களா இருந்தால் இல்லை. ஸோ இந்த நேமை நம்ம ஷார்ட் கூட பண்ணல. இப்போ உதாரணமாக பாருங்கள் ஏ இங்கே கொடுக்கேன், பி இங்கே கொடுக்கேன், அதே மாதிரி சி இங்கே கொடுக்கேன். ஸோ இப்போ இது ஒரு ஆர்டர் இல்லாமல் இருக்குது இல்லைங்களா. ஸோ நம்ம இப்போ இதை ஆர்டர் பண்ணி டிஸ்பிளே பண்ணி பார்க்க போகிறோமா இருந்தால் நான் என்ன செய்கிறேன் நேம் டாட் ஷார்ட் சரிங்களா. ஷார்ட்னு கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போது சாரி நான் இதுக்குள்ளே பண்ணக்கூடாது. நான் இங்கே அதை ரன் பண்ணிவிட்டு இப்போ நான் நேம்ஸை இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன்னு பாருங்கள். எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த ஆர்டரில் ஏ பி சின்னு சொல்லி ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் படிக்க நமக்கு என்ன செய்யுது
ஏ அதே மாதிரி பி அதே மாதிரி சி வந்துக்கிட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகுது. அப்படி இல்லாமல் நமக்கு ரிவர்ஸில் டிஸ்பிளே ஆகணுமா இருந்தால் நம்ம இங்கே ஒரு பராமீட்டர் பாஸ் பண்ணணும். வந்துட்டு ரிவர்ஸ் ஈக்குவல் ட்ரூ இப்படி நீங்கள் கொடுத்தீங்களா இருந்தால் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுங்க பாருங்கள். CBA அதாவது ரிவர்ஸ் ஆர்டரில் வந்திருக்கு. ஸோ அப்போ இதுவே நம்ம நம்பர் யூஸ் பண்ணியிருந்த மாதிரி இருந்தால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 1 இங்கே ஒரு 10 இப்படி ஆர்டரில் கொடுத்துருந்தா இப்போ எக்ஸிக்யூட் பண்ணும்போது பாருங்கள் ரிவர்ஸ் கொடுத்ததால 10 முதலாவதாகவும் 3 ரெண்டாவதாகவும் 1 வந்துட்டு லாஸ்ட் டேர்ம் டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போ நம்ம அது கொடுக்காம நார்மலாகவே நம்ம கொடுத்துருந்தோம்னு சொன்னால் நமக்கு அசெண்டிங் ஆர்டரில் அதாவது சரியான ஆர்டரில் வந்துட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும். அல்ஃபபெட்டிக்னா டெக்ஸ்ட்னு சொன்னால் ABC ஆர்டர்லையும் நம்பர்னு சொன்னால் 1 to 3 ஆர்டர்லையும் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்களா இருந்தால் நம்மளோட லிஸ்ட் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ இப்போது நான் ஏற்கனவே கொடுத்துருந்தேன் நேமையை நான் சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபோர் லூப் பார்க்கும்போது நான் சொல்லியிருந்தேன், நான் லிஸ்ட் ஆப்ஷன் இருக்குமா இருந்தால் கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் இருந்தால் அதிலிருந்து சிங்கிள் டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணி எடுக்கலாம்ண்டு அதையும் நாம் இதில் ப்ராக்டிக்கலாக செய்து பாருங்கள். ஃபோர் லூப் யூஸ் பண்ணுறேன். நேம் ஏன் நேம் என்று கொடுக்குறேன்டா நேம்ஸ்லேருந்து குறிப்பிட்ட ஒரு டேட்டாவை நம்ம எடுக்கும்போது அது நேமாக தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இங்கே நான் இன்னன்னு சொல்லி கொடுத்துட்டு நேம்ஸை இங்கே நான் கொடுத்து விடுறேன். கொடுத்துட்டு இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். நேம் கொடுத்து விடுறேன். அப்போ நம்ம சேம் நேம்னு தான் கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நம்ம எந்த ABC ஏதோ வேணாலும் நம்ம கொடுக்கலாம். பட் நேம்ஸ்லேருந்து குறிப்பிட்ட ஒரு டேட்டா எடுக்க அது நேமாக இருக்குமென்று சொல்லி நான் இப்படி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடக்கும், முதலாவது லூப்பில் நேம் 1 பிரிண்ட் ஆகும், அதாவது நேம் 1 வேல்யூஸ் இதுக்குள்ளே வரும். ரெண்டாவது லூப்பில் நேம் 2, மூணாவது லூப்பில் நேம் 3ன்னு சொல்லி வரும். எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். நேம் 1 நேம் 2 நேம் 3ன்னு சொல்லி நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. சரிங்களா? நேம் 1 நேம் 2 அதே மாதிரி நேம் 3ன்னு சொல்லி இங்கே நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுதான் பார்த்தீங்களா இருந்தால் ஃபோர் லூப்பில் நீங்கள் கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸை கொடுக்கும்போது எத்தனை டேட்டா இருக்குங்கிறத அதை ஆட்டோமேட்டிக்காகவே ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஐடென்டிஃபை பண்ண டேட்டாஸ் அடிப்படையில் இந்த ஃபோர் லூப்பை ரன் பண்ணி ஒவ்வொரு லூப்லையும் அதுக்குரிய டேட்டாஸை எடுத்துகிட்டு வந்து சிங்கிள் டேட்டாஸை நம்ம தேவையான நம்ம பிரிண்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ நமக்கு நிறைய பர்பஸ் இருக்குது. ஸோ அந்த பர்பஸ்லேயும் நம்ம என்ன செய்யணும்னா இதை சேஞ்ச் பண்ணிக்குவோம். அதோடு சேர்த்து பார்த்தீங்களா இருந்தால் குறிப்பிட்ட ஒரு டேட்டாவை நீங்கள் மாற்ற போகிறீங்க. சரிங்களா? அப்போ இது அப்படியே இருக்கட்டும். நான் என்ன செய்கிறேன், நான் குறிப்பிட்ட ஒரு டேட்டாவை சேஞ்ச் பண்ணுறேன். சரிங்களா? ராஜ்ன்னு சொல்லி நான் சேஞ்ச் பண்ணுறேன். என்ன செய்கிறேன்னு பாருங்கள். நேம்ஸில் இருக்கிற எந்த டேட்டா நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம், ரெண்டாவது இருக்கிற டேட்டா. அப்போது 0 1 அப்போ முதலாவதுன்னு சொல்லி கொடுக்கணும். இண்டெக்ஸ் பொசிஷனை கொடுத்துட்டு ஈக்குவல் டபுள் கொட்டேஷன்ஸுக்குள்ளே நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை கொடுக்க போகிறோம்னா டபுள் கொட்டேஷன் கொடுப்போம். ஸோ ராஜ்ன்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுங்க. முதலாவது இருக்கிற ஆல்ரெடி நேம் 1 அப்படியே டிஸ்பிளே ஆகுது. ரெண்டாவது இருக்கிற ஆல்ரெடி டேட்டா வந்துட்டு ராஜ்ன்னு சொல்லி சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி மூன்றாவது இருக்கிற ஆல்ரெடி பேர் வந்துட்டு நேம் 3ன்னு சொல்லி சேஞ்ச் ஆகிட்டுது. ஸோ இவங்க ரெண்டு பேருமே எந்த ஒரு டேட்டாவும் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் அப்படியே டிஸ்பிளே ஆகிருக்கு. பட் ராஜுங்கிறது நமக்கு சேஞ்ச் ஆகிட்டுது. அப்போ பாருங்கள், லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு சிங்கிள் டேட்டாவை உங்களால் சேஞ்ச் பண்ண இயலும். சரிங்களா? அதே மாதிரி உங்களால் ரிமூவ் கூட பண்ண இயலும். ஸோ குறிப்பிட்ட ஒரு டேட்டா வந்துட்டு நீங்கள் அழிக்க போகிறீங்க ஒரு லிஸ்ட்டில் இருந்து ரெண்டு சொன்னால், ஸோ உங்களால் என்ன செய்யலும் அதிலிருந்து ஒரு டேட்டாஸை வந்துக்கிட்டு ரிமூவ் பண்ணக்கூட இயலும். சரிங்களா? ஸோ ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், இங்கே நேம்ஸ் அதாவது என் லிஸ்ட்டோட நேமை கொடுத்துட்டு டாட் ரிமூவ் ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு நான் என்ன செய்கிறேன், எந்த டேட்டாவை அழிக்க போகிறேனோ அந்த டேட்டாவை கொடுக்கணும். இப்போ நான் நேம் 3 நான் அழிக்க போகிறேன். நேம் 3 கொடுத்துட்டு நான் இருந்தால் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணக்க பாருங்கள். நேம் 1 நேம் 2 மட்டும்தான் எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. சரிங்களா? ஆனால் வேறு எந்த ஒரு டேட்டாவோ நேம் 3யோ வந்துட்டு நமக்கு டிஸ்பிளே ஆக இல்லை. சரிங்களா? அதே மாதிரி நம்ம ஏதாவது டேட்டாவை நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நான் என்ன செய்ய போகிறேன், இந்த இடத்த நான் இன்னொரு டேட்டாவை ஆட் பண்ணுறேன். நேம்ஸ் டாட் ஆட் பண்ணுறதுக்கு append சொல்கிற ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ append சொல்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம எந்த டேட்டாஸை நம்ம அனுப்ப போகிறோமோ, எந்த டேட்டாஸை நம்ம புஷ் பண்ண போகிறோமோ, அதுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்க போகிறோமோ அந்த டேட்டாவை கொடுக்க. அப்புறம் நேம் 4 சொல்லி கொடுக்கேன். ஸோ நேம் 4 கொடுத்துட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள்.
நேம் 1 நேம் 2 நேம் 3 கீழே நேம் 4 அதாவது நேம் 3க்கு அடுத்ததாக இருக்கிற ஒரு டேட்டா நாம் இங்கே அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டேட்டா நேம் 4ன்னு சொல்லி நமக்கு இங்கே ஆட் பண்ணப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஷன்ஸ். பட் இதில் பார்த்தீங்களா இருந்தால் இந்த லிஸ்ட் மாதிரியே இன்னொரு டேட்டா டைப் இருக்குது டிப்பிள்ஸ்ன்னு சொல்லி. நான் அதை பாக்ஸ் ப்ராக்கெட் கொடுத்தனா இருந்தால் இங்கே அது ஒர்க் ஆகும். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இங்கே எனக்கு எரர் காட்டுது. ஸோ என்ன காரணம்? டிப்பிள்ஸில் அப்பெண்ட் ஃபங்க்ஷன் இல்லை. ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், எனக்கு சேம் அவுட்புட் தான் டிஸ்பிளே ஆகிருக்கு. ஆனால் இந்த டிப்பிள்ஸில் பார்த்தீங்களா இருந்தால் நீங்கள் ஏதாவது ஒரு டேட்டாவை சேஞ்ச் பண்ண போனீங்களா இருந்தால் உங்களால் டிப்பிள்ஸில் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. அது பாருங்கள் நேம்ஸ் அதில் இருக்கிற இப்போ நான் டேட்டாவோட ரிட்ரீவ் பண்ண போகிறேன்னா சேம் ப்ராசஸ் தான். பட் இருந்தாலும் நான் சேஞ்ச் பண்ணல. அது இப்போ நான் ரெண்டாவது டேட்டாவை நம்ம ஏற்கனவே கொடுத்த மாதிரி ராஜ்ன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுறேன். கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணனா இருந்தால் இங்கே நமக்கு எரர் வரும். என்னது? டிப்பிள் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட். அதாவது நீங்கள் எந்த ஒரு டேட்டாவையும் இந்த டிப்பிள்ஸுக்கு வந்துக்கிட்டு சேஞ்ச் பண்ணிடலாது. சரிங்களா? ஸோ டிப்பிளுக்கு வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிடலாதுங்கிறது தான் இதில் இருக்கிற கன்செப்ட். ஸோ பைத்தன் படிக்கிற நிறைய பேருக்கு இருக்கிற டவுட். ஸோ சிம்பிளான ஒரு டிஃப்ரென்ஷியேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லிஸ்ட்டுக்கு ஏதாவது டேட்டாஸை சேஞ்ச் பண்ணிடலாம். பட் டிப்பிள்ஸுக்கு எந்த ஒரு டேட்டாவையும் சேஞ்ச் பண்ணிடலாது. ஸோ நம்ம இங்கே லிஸ்ட் சம்மந்தமாக நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அடுத்தடுத்த கன்செப்டை வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.